கைஸ் வே ஹியர் ஃபார் சம் அப்டேட் ஃப்ரம் ஜெயிலர் 2. என்ன அப்டேட்டுன்னு தெரியல. மணி 6:11 அப்டேட் வந்து மறந்துட்டேன். 6 மணி ஐயோ அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. அதனால் தட்ட போனேன். இல்லை ரியாக்ட் பண்ணுவோம். என்னன்னே தெரியல, பட் பரவாயில்ல ரியாக்ட் பண்ணணும்னு வந்தேன். ஸோ வாங்க பார்த்துருவோம். ஸோ வெல்கம் பேக். நோட்டீஸ் வாங்க போனால் ஜெயிலர்லேருந்து என்ன வந்திருக்குன்னே தெரியலைங்க. இப்போ ட்விட்டர் பக்கம் போனால் வந்துடும். ஸோ ட்விட்டர் பக்கம் போவோம். ரிலீஸ் டேட்டு அப்படி தான் நினைக்கிறேன். பட் போஸ்டராக ஹோப்ஃபுல்லி ஒரு வீடியோ தான் நல்லாயிருக்கும். போன வாட்டி ரிலீஸ் டேட் வந்து வேறு மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்களா காஸ்டிங். எஸ் வி ஆர் ஹியர் வித் 52 செகண்ட் வீடியோ. ஓகே சன் பிக்சர்ஸ் தான் விட்டுருக்கான பார்ப்போம். அங்கே போனால் யூடியூப்லேயே வந்துடும். இல்லைனா நம்ம ட்விட்டர் குவாலிட்டியில் பார்க்க வேண்டியது இருக்கும். அது வந்து கொஞ்சம் காண்டான குவாலிட்டி. பட் பார்த்துருவோம், இருங்க செக் பண்ணிடுறேன். ஓகே எஸ் இட் இஸ் தேர். எஸ் ஓகே தலைவர் நிற்கிறாரு. அந்த 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 லாரி சீன் தான் ஞாபகம் வருது அவர் நிற்கிற ஸ்டைலில் பார்த்தா. வாங்க 15 அக்டோபர் ரைட்ரா. எங்கே விட்டாங்களோ அங்கே தான் ஆரம்பிக்கிறாங்க. என்ன கொண்டுனால நிம்மதி இருக்க முடியும். கான்ட் வெயிட் ஃபார் விஜய் கார்த்திக் கண்ணன்ஸ். பக்கா சம்பவமாக இருக்கும், வெறித்தனமான சம்பவமாக இருக்கும். அதில் டவுட்டே இல்லை. சினிமாட்டோகிராஃபி வந்து வேறு மாதிரி இருக்கும் போது அந்த ஒரு எஃபெக்ட் இருந்துச்சுல, அந்த ஒரு ஃபியூம்ஸ் கரெக்டாக ஃப்ளேம்ஸ் கிடையாது ஃபியூம்ஸ், அந்த ஃபியூம்ஸ் ஒரு எஃபெக்ட்டு அது வந்து கரெக்டாக எப்படி பண்ணுவாங்கன்னு யாருக்காக தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு தெரியல கரெக்டாக. பட் தட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங். நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். பட் அது எப்படி பண்ணுவாங்கன்னு அது யோசிச்சதே இல்லை. இங்கே வந்தாலும் தான் யோசிக்கணும் வந்து ஆமாம் எப்படி பண்ணுவாங்க இது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபியூம்ஸ் நார்மலாக எங்கே வரும்னா ஹீட் இருக்கிற இடம் தான். ஆனால் கரெக்டாக எனக்கு அதுவும் ஸ்ட்ரைக் ஆக மாட்டேது. ஃபியூம்ஸ் கரெக்டாக எங்கே வரும் அப்படின்ற அதுவும் ஸ்ட்ரைக் ஆக மாட்டேது. பட் யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அது எப்படி பண்ணுறாங்க. எதாவது எரிக்கிறாங்களா, இல்லை எரிச்சா போக தானே வரணும். பட் அந்த ஃபியூம்ஸ் எஃபெக்ட் எப்படி கொண்டு வராங்கன்னு யாருக்காவது தெரிஞ்சால் தயவுசெய்து சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி வி வில் சி. தலைவர் வெறும் லாங்கில் மட்டும் காமிச்சு சில்லோட்லேயே முடிச்சிட்டாங்க. நான் அந்த ரிலீஸ் டேட்டை வந்து அந்த ஹுக்குமில் கார்லேருந்து இறங்குற ஷாட் இருக்கும், ஒரு ஷாட்டு கிட்ட காமிப்பாங்கன்னு நினச்சேன், காமிக்கல. ஓகே சிவானா இருந்தார், ஜாக்கி ஷ்ராஃப் இருந்தார். கெட்டிங் ஹுக்கும் 2.0 கிடச்ச. ஏன்னா ஆல்ரெடி ஹுக்கும் ரீலோடட் பேர் வச்சுட்டாங்க. ஸோ ஹுக்கும் 2.0 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு யாருக்காவது அது ஆசை இருக்கான்றதே நீங்கள் இதை செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ எம் ரியலி வெயிட்டிங் ஃபார் திஸ். இது வந்து என்னென்னா ஜெயிலர் பார்த்த அந்த தியேட்டர் ஜோஷ் வந்து சான்ஸே இல்லை. ஒன் ஆஃப் மை பெஸ்ட்டு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஜெயிலர். ரீசெண்டாக ஏதோ ஒரு படம் அந்த தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை லைட்டாக தட்டுச்சு. படையப்பா வாத்தாப்பா இருந்த ஜோஷ் வந்து சான்ஸே கிடையாது. சரியா, அதுதான் என்னோடய தியேட்ரிக்கல் சம்பவ பீக்கு. சரியா, அந்த லெவல் ஜாலி வந்து சான்ஸே ரீரிலீஸாக இருந்தாலும் பேய் ஜாலியில் படம் பார்த்தனால
தளபதி படம்லாம் எஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஆனால் அன்னைக்கு இருந்த அந்த க்ரௌடு ஸ்பெசிஃபிக்காக, அதுவும் மலேசியாவில் வந்து அந்தமாரி க்ரௌடு அசம்பிள் ஆகுறதுலாம் ரொம்ப கஷ்டம். எவ்வளோ பெரிய ஸ்டார் என்ன மாதிரி படமாக இருந்தாலும் எவ்வளோ இதாக இருந்தாலும் இவ்வளோ சத்தம் போடுவாங்க, எல்லாம் சத்தம் போடுவாங்க. தளபதி படம் சத்தம் வரும், தலை படம் சத்தம் வரும், எல்லாமே சத்தம் வரும். ஆனால் அன்றைக்கி ஜெயிலில் இருக்க பார்த்த சத்தம் வந்து, அதுவும் அந்த ஒரு நெல்சன் ரிடெம்ஷன் ஸ்டஃப் வேறு உள்ளே இருக்கிற நெல்சன் நல்ல படம் கொடுத்துருண்டா, நெல்சன் இட்டு கொடுத்துருண்டா அப்படின்ற ஒரு ஸ்டஃப் இருந்துச்சுல, அந்த வெறி அந்த தேட்டரில் அன்றைக்கி மொத்தமாக தெரிஞ்சிச்சு. நாங்கள் அப்போது ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ப்ளேன்னு ஒரு மினி சீரிஸ் இருக்கும் நம்ம சேனலில். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஷூட் பண்ணிட்டு இருந்த டைமில், ஷூட் பண்ணி முடிச்ச டைமில் வந்த படம். ஸோ நாங்கள் டீமாக போனோம். நான், மாமா, ஹீரோயின், என் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு டீமாக போனோம். ஒரு 5-6 பேர் போயிட்டு தொண்டாவத்தை கத்திட்டு மாமாக்கெல்லாம் முடிச்சு சாப்பிட போகிறோம். அப்படி தான் பேசிகிட்டு இருந்தார். தொண்டை போச்சு. வேறு லெவலில் ஒரு என்ன சொல்கிறது, பைத்தியம் பிடிச்சிருச்சு அந்த படத்துக்கு. கத்தி அந்த படத்தோட ஜோஷ் வந்து சான்ஸே இல்லை. இப்போ இன்னைக்கு காலையில் நான் ஜிம்மில் இருக்கும்போது அனௌன்ஸ் பண்ணுறது 2 days 6 PM அப்படின்னு சொல்லிட்டு. அது வரையும் வந்து பிளேலிஸ்ட் ஒரு மாதிரி ஓகே நல்லா போயிட்டு இருந்துச்சு, டீசென்ட், நைஸ். அதுக்கப்புறம் தூக்குனுச்சு ஹுக்கும் ரீலோடடு, மறுபடியும் ஹுக்கும், அவர் டைகர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு பறக்க விட்டேன் ஜிம்மில். செம்மையாக இருந்துச்சு. அதான் ஜெயிலர் பின்னாடி வந்து ஒரு பெரிய கதை இருக்குது, ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. எனக்கு நிறைய பர்சனல் மூமெண்ட்ஸ் இருக்குது, நிறைய சந்தோஷமான மூமெண்ட்ஸ் இருக்குது. நெல்சனோட ரிடெம்ஷன் மூமெண்ட் இருக்குது. ஸோ பீஸ்ட்டுக்கு அப்புறம் பீஸ்டோட டிசப்பாயின்மெண்ட்டாக எனக்கே இருந்தாலும் நெல்சன் நல்ல படம் கொடுத்துடணும்டா அப்படின்ற ஒரு ஆசை வந்து அந்த ஜெயிலரில் இருந்து அது நடக்கிறப்ப, அந்த இன்டர்வெல்லாம் பார்க்குறப்ப நெல்சன் படமா அப்படின்ற ஒரு இதாக இருந்துச்சு. அது வந்து சான்ஸே கிடையாது. ஸோ இந்த வாட்டி ஸ்ட்ரெயிட்டாக ஜெயிலருக்கு அப்புறம் ஜெயிலர் 2 ஸ்ட்ரெயிட் அப் சீக்வல் தான். ஐ ரியலி ஹோப் நெல்சன் மேட்சஸ் தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஏன்னா கண்டிப்பாக தெர் இஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் த ரூஃப். கண்டிப்பாக நான் படம் பார்க்கறது போல் எக்ஸ்பெக்டேஷன் லைட்டாக நம்மாக்கி நல்லாக்கி சம லெவலில் போயிடுவேன். ஆனால் தட் இஸ் நாட் த கேஸ் ஃபார் எவ்ரி ஒன். கண்டிப்பாக தெர் இஸ் ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ட்ரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்கட்டும், ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்கட்டும், எவ்ரி திங் இஸ் ரைடிங் த்ரூ த ஃபிலிம். அண்ட் நம்மளுக்கு தெரியும் ஹுக்கும் மாதிரி ஒரு பாட்டு, அந்த மாதிரி ஒரு ஆல்பமில் ஹுக்கும் மாதிரி ஒரு பாட்டுக்கு அது பார்ட் 2 வரை வருதுன்றப்ப ஹுக்குமை எப்படா தட்ட போகிறீங்கன்ற லெவலில் ஒரு எனக்கு தெரியல சீரியஸாக. ஹுக்கும் 2.0வே வச்சு ஒரு ரீலோடையே அடித்தாலும் ஐ டோன்ட் நோ. ஓகேவா, இட் இஸ் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் டு டாப் ஹுக்கும்லாம் லெஜெண்டரி பீக் ஸ்டஃப்பு. அது வந்து அது எனக்கு தெரியல எப்படித்தான் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மேட்ச் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதான் சொல்கிறேன், பேட்டா பாராக்கு வந்தப்பையும் இதாண்டா அப்படின்ற மாதிரி இருந்த டைம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் அது எல்லாத்தையும் தட்டின ஒரு பாட்டு வந்து ஹுக்குமு. அதை தாண்டி ஒரு எலிவேஷனே இருக்க முடியாத தலைவருக்குன்ற மாதிரி ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் இந்த படமும் கூட அந்த லெவல் ஆஃப் எலிவேஷனை தொடவே இல்லை. எனக்கு தெரியல, எனக்கு படபடப்பு ஒரு பக்கம், ஒரு பயம் இருக்குது. ஐயோ கண்டிப்பாக செம்மையாக பண்ணிடணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்ற இன்னொரு பக்கம் ஒரு மண்டை யோசிக்குது, எக்ஸைட் ஆகுது, ஜாலியாகுது. அதே நேரத்தில் அந்த ஜாலியை கண்ட்ரோல் பண்ணுறா அம்பி தப்புக்கு கடைசியில் ஏதாவது ஆச்சுன்னா மனசு படபடத்துறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இருக்குது. ஸோ இட் இஸ் அ வெரி டூவல் ஃபீலிங். பட் த எக்ஸைட்மெண்ட் இஸ் ரியல் கைஸ். எப்போ வேணால் வரட்டும் சரியா. இது மாதிரி நேற்று வரையும் இந்த ஐப்பே இல்லை. ஆனால் இன்றைக்கி ஃபுட்டேஜை பார்த்துட்டு அந்த செகுதேரா கேட்டோன்னே மண்டை காஞ்சிருச்சு. ஆஹா போச்சு, வராங்க உண்மையிலே வராங்க அக்டோபரில் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. வெயிட் பண்ணி பார்க்கல, பூஜா ரெடிஸ் வராங்க போல். ஓகே லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் படம் எப்படி போன்னு சொல்லிட்டு ஃபிங்கர்ஸ் டபுள் கிராஸ்ட் பைஸ். சத்தியமாக இது வேறு லெவலில் இருக்கணும். இன்னும் நிறைய கேமியோஸ்லாம் பேச்சு இருக்குது ஆல்ரெடி. எல்லா கேமியோஸும் வெளியே தெரிஞ்சிச்சு, நான் பேர் சொல்ல விரும்பலை. பட் எல்லா கேமியோஸும் எல்லாருக்கும் தெரியும் ஓரளவுக்கு. ஸோ என்னத்த மூடி மறைச்சி இவங்க என்னதை பண்ணுறாங்க எனக்கும் தெரில. ஆனால் இந்த ட்ராக்கர்ஸ் வேறு போட்டு உடச்சிடுறாங்க, இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்கன்னு. எதுக்குடா ட்விட்டரில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிடுது சம்டைம்ஸ். ஆனால் ஒரு பக்கம் யோசிச்சா ட்ராக்கர்ஸ் ஏன் போடுறாங்க, அங்கேருந்து யாராவது போட சொல்லி போடுறாங்களா அதுவும் தெரியலை. ஸோ இட் இஸ் அ டபுள் கேம். எனக்கு அது கேமே வேறு. பட் ஐ டோன்ட் நோ அது எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ரியலி டோன்ட் நோ. பட் ஐ ரியலி விஷ் தே குட் ஹவ் கெப்ட் இட் அண்டர் ரேப்ஸ். அண்ட் சோஷியல் மீடியா டைம் தான், ஏதாவது லீக் ஆகலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெருசாக அப்படி செட்டிலேருந்து எதுவும் லீக் ஆகலை. ஜெயிலர் 2லேருந்து எல்லாமே ட்ராக்கர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்துச்சு. ஸோ எனக்கு தெரியல, அதை பற்றி எனக்கு பேச தெரியலைன்னே சொல்லிடுறேனே. பேச தோணலை, முடியலன்னா இல்லை, பேச தெரியல எனக்கு. எப்படி எடுத்துக்கிறேன்னே எனக்கு தெரில. அதனால் அது நம்ம பேச வேணாம். பட் எக்ஸைட்மெண்ட் இஸ் ரியல். தலைவரை பார்க்க போகிறோம்.
ஸோ அண்ட் கூலி எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றப்ப ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு சி தலைவர் இன் டிஃப்ரெண்ட் பரிமாணம் இல்லை, சேம் ஜெயிலர் பரிமாணம், பட் இன் டிஃப்ரெண்ட் பெர்மிஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அங்கே வந்து அந்த மகன் எமோஷன் பயங்கர ஸ்ட்ராங்காக செமையாக இருந்துச்சு. ஸோ இங்கே எதை வச்சு நவுத்து போகிறாங்க காயை, எதை வச்சு அந்த கதை வரப்போகுது, கண்டிப்பாக அந்த சிண்டிகேட் கனெக்ஷன்லாம் இருக்க போகுது. பட் வாட் எமோஷன் இஸ் இட் கோன் ட்ரைவ் த்ரூ? ஏன்னா இப்போ ஃபேமிலிக்கு தெரியாது இவர் தான் பையனை கொண்டாங்கன்னு. ஸோ அந்த உண்மை வெளியே தெரிய வருதா, என்ன கதை? ஸோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் ட்ராமா டு ப்ளே அரவுண்ட். பட் தெரில என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, ஸோ தமனாவை காட்டல, தமனா இல்லை போல. அப்போ ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். நன்றி.